அல்லேலூயா. இது கிறிஸ்துவுக்கு சோதனை காலம் மாத்திரம் அல்ல, நமக்கும் கூட அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு வேளாங்க. அதனால நான் உங்களை அதிகமா சோதிக்க மாட்டேன், நீங்க கவலைப்படாது. வசனம் இப்படியா சொல்லுது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க எல்லாம் இங்க 10 மணில இருந்து சோதனை சகிக்கிறீங்க. நீங்க எல்லாரும் எப்படியாப்பட்டவங்க? பாக்கியவான்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதா இங்க 11 மணில இருந்து எங்களோட பேச்சையும் எங்களோட செயல்பாடையும் கவனிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெக்கத்தோட துக்கப்பட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனாலும் நீங்க எப்படியாப்பட்டவர்களா இருக்கிறீங்க? பாக்கியவான்களா இருக்கிறீங்க. பாக்கியவான்களா இருக்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்துல வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல நான் உங்களோட பேச இருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்து குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது பேசின வார்த்தைகள் ஒன்றான 6ஆம் வார்த்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி நான் விரும்புகிறேன். கூடுமான அளவு சீக்கிரம் முடிச்சிடறேன், வருத்தப்பட வேண்டாம். என்ன போலதான் உங்களுக்கும் பசிக்குதுன்னு எனக்கு தெரியுது, அதனால நான் முடிச்சிடுறேன். வருத்தப்பட வேண்டாம், கொஞ்ச நேரம் மாத்திரம். நீங்க வேதனைப்பட்டாலும் கூட இது நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக. அல்லேலூயா. நீங்க வேதனைப்படுகிற காரியம் எதற்காக அப்படின்னு சொல்லிதான் நான் உங்களோட பேச விரும்புகிறவனா இருக்கிறேன். நான் ஒரு காரியத்தை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். என்னன்னு சொன்னா, நான் கடைசி நிமிடம் வரலும் எந்த வார்த்தை பேசுறதுன்னு தெரியல. நான் எப்பயும் ஒரு காரியத்தை செய்வேன். என்ன செய்வேன்னா, நான் வேண்டுதல் செய்வேன். ஆண்டவரே, நான் எப்படி செய்யணும், என்ன பேசணும், என் விருப்பத்துக்கு நான் எதையும் உளறிடக்கூடாது, நான் பேசுகிறது பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ண. அப்ப வேண்டுதல் செய்யும் போது என்னோட தேவன் பகிர்ந்த காரியம் என்னன்னு சொன்னா, கசப்பை குறித்து பேசு, கசப்பை குறித்து பேசு. அப்ப என்ன கசப்புல இருக்கு? சரி, எடுத்து வாசிப்போம். வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோம், நேரத்தை கடக்க வேண்டாம். யோவானுக்கு எழுதின நிருபம், யோவானோட சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தார், ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை 6வது வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறது முன்னாடி, இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, இந்த காடி என்ன, காடி எப்படியப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க தெரிந்திருந்தாலும் நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். காடியோட தன்மை அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்லயோ மற்ற காரியங்களோ வேதாகமத்திலயோ நீங்க ஆராய்ச்சி பண்ணும்போது என்னவா இருக்கும்னா, கசப்பு தன்மை நிறைந்ததா இருக்கும், மதுபானத்துக்குரியதா இருக்கும், திராட்சரசத்தினால் உண்டாகும் மதுபானத்துக்குரியதா இருக்கும், மற்ற மதுபானத்துக்குரியதா இருக்குன்னு சொல்லி, ஊறுகாய்க்குரியதா இருக்குன்னு சொல்லி அநேகத்தை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த காடியோட ஒட்டுமொத்த பண்பு என்னன்னா, கசப்பு நிறைந்ததா இருக்குதுன்னு சொல்லி இங்க நாம் பார்க்கணும். அப்ப இந்த கசப்பை குறித்து இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து காடியை வாங்குறாரு. காடியை வாங்கிட்ட உடனே முடிஞ்சதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இதை குறித்து வேதம் சொல்லுகிறாருன்னு சொல்லி என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சோம்னா, அநேக இடத்துல சொல்லுது, நற்செய்ய விரதம் இருக்கிறவன் என்ன செய்யக்கூடாது? காடியை புசிக்க கூடாது. நற்செய்ய விரதம் இருக்கவன் என்ன செய்யக்கூடாது? திராட்சரசத்தினால் உண்டாகிற காடியும் புசிக்க கூடாது, மதுபானத்தினால் உண்டாகிற காடியும் புசிக்க கூடாது, மற்ற எந்த விதத்தினால் உண்டாகிற காடியையும் புசிக்க கூடாது. ஆனா கிறிஸ்து காடியை புசித்து இருக்கிறார். அப்ப காடி என்றால் என்ன? கிறிஸ்து செய்த எல்லா காரியமும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மனிதனுக்கு மாதிரியை காண்பித்ததா இருக்கிறது. அவர் வாழ்நாளில் காண்பித்த அநேக மாதிரிகளை காட்டிலும், பின்பற்றின மாதிரிகளை காட்டிலும், சிலுவையில் மரித்து தாம் பேசினதாக கூறப்படுகிற அந்த 7 வார்த்தைகளில் அநேக மாதிரிகள் இருக்கிறது. அந்த மாதிரியில் ஒன்றான காடியை பெற்றுக்கொண்டு, காடியை வாங்கி, காடியை புசித்த பின்பு, அப்ப அந்த காடியை புசித்த பின்பு, அந்த காடியை புசித்த பின்பு அப்படின்னு சொல்லி எதை அங்க குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து செய்கிற எந்த காரியமும் வெறுமையானது அல்ல. கிறிஸ்து செய்கிற எந்த காரியமும் மறைபொருளும் அர்த்தமற்றது அல்ல. அவர் காடியை வாங்கினதும் அர்த்தமற்றது அல்ல. இல்ல தம்பி, அவருக்கு வலிச்சிருக்கும், வலிச்சதுனால அவர் காடியை வாங்கி இல்ல, அதுல ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம்? மனுஷர்களே, காடி என்றால் கசப்பு தன்மை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம்.
அத்தகைய கசப்புத்தன்மை நிறைந்த வாழ்க்கை மனுஷனிடத்துல உண்டா என்று சொல்லி கவனிச்சோம் சொன்னா, வேதம் என்ன சொல்லுகிறது? காடி என்றால் கசப்பு என்கிறது. கசப்பு என்கிறதா ஒரு சுவை மாத்திரமா அல்ல, அது சுவையா இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? காடி என்பது கசப்புத்தன்மை நிறைந்தது. அந்த கசப்புத்தன்மை மனிதனுடைய சுவையாய் மாத்திரம் அல்ல, அவனிடத்துல ஒரு அனுபவமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கசப்புத்தன்மை நிறைந்த வாழ்க்கையை இங்கே கிறிஸ்து காண்பிக்கிறதை நம் உணர முடிகிறது. கிறிஸ்து வாங்கின காடி கசப்புத்தன்மை நிறைந்ததா இருந்தது. அவரோட வாழ்க்கையில அனுபவித்த காரியங்கள் கசப்பு நிறைந்தவைகளா இருந்தது. சிலுவை தம்பிகள் சொன்னபடி சிலுவையில் அறையும் போது கூட நோட்டு போறான். மற்ற எல்லோரும் நிந்திக்கிறவங்களா இருக்காங்க. எல்லாமே கசப்புத்தன்மை நிறைந்ததா இருக்கு. அப்ப இந்த கசப்புத்தன்மையை நிறைந்ததா இருக்கிறதுன்னு சொல்லும் போது கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அநேக கசப்புகளை கை கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஏன் இந்த கசப்புகளை அவர் நமக்கு மாதிரியாய் வைத்து போயிருக்கிறார்? அதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த 7 வார்த்தைகளை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அவர் கசப்பை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். வாழ்வின் கசப்பை குறித்து நமக்கு கொடுத்து இருக்கிறார். இந்த வாழ்வின் கசப்பை குறித்து கற்றுக் கொடுத்து இருக்கிற கிறிஸ்து இதுல நாம் என்ன கற்று தேர வேண்டும் என்பதையும் உணர்த்தி இருக்கிறார். என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் கிறிஸ்து என்ன செய்கிறாரு? கசப்பை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றுகிற மானுட வாழ்வு வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் கடவுள் என்ன செய்கிறார்? கசப்பை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? கசப்பை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன் இந்த கசப்பை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? கசப்பு எத்தன்மையுடையது. கசப்பு எத்தன்மையுடையது. அது திகட்டக்கூடிய தன்மையுடையதா இருக்கிறது. அது ஒவ்வாறதா இருக்கிறது. வாந்தி வந்து போடக்கூடியதா இருக்கிறது. அத்தகையான கசப்பு தன்மை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கும் போது அது வேண்டத்தக்கதா இல்லை, விரும்பத்தக்கதா இல்லை. அது கசப்பு மாத்திரமல்ல, நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொருவரோட வாழ்க்கையில எப்படி இருக்குது? வெறுமை என்கின்ற கசப்பு, இல்லாம என்கின்ற கசப்பு, அநேக குறைகள் நிறைந்த கசப்பு, தனிமையின் கசப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கசப்புகளை நம்மளோட வாழ்க்கையில பார்க்கணும். நீங்க எத்தனையோ விஷயங்களை கண்டிருக்க முடியும். இத்தனை வயது காலம் வரையே நீங்க கடந்து வந்த கசப்புகள் எவ்வளவோ உண்டு உங்க வாழ்க்கையில். நீங்க பட்ட துயரம் அநேகங்கள் உண்டு. ஆனாலும் இதை ஏன் அவர் உங்களிடத்துல வைத்திருக்கிறார்? கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனுஷர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. இந்த கசப்பு என்னோட வாழ்க்கையில் வைக்க காரணம் என்ன? இவ்வளவு வெறுமையை என் வாழ்க்கையில் வைக்க காரணம் என்ன? இவர் வைத்து போன மாதிரி எனக்கு என்ன? நாம் யோசிப்போமாகில், இதை தியானிப்போமாகில் இதற்கான விடை நம்மிடத்தில் உண்டாகும். அன்பார்ந்தவர்களே, நான் உங்களுக்கு இதை குறித்து, இந்த கசப்பை குறித்து வேதத்தில் ஏதேனும் உதாரணங்கள் வைத்திருக்கிறாரா? கசப்பை குறித்து மாதிரி காண்பித்து போயிருக்கிறார். சிலுவையின் மரணத்தில் கசப்பை குறித்து மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். மாதிரியை காண்பித்து போனவர் வேறு ஏதேனும் மாதிரிகளை வைத்திருக்கிறாரா அப்படின்னு நாம் நிதானிக்க வேண்டியது அவசியமா. எடுத்து வாசிங்க, ரூத்துவின் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல 1-4 அதிகாரம் இருக்கும். இந்த கசப்போட வாழ்க்கையில வாழ்ந்தவர்களோட நிலைமை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிறார். 1 வாசிங்கள. 1 வாசிங்க. நியாயாதிபதி இல்ல, நான் சுருக்கமா சொல்லி முடிச்சேன், நேரம் இல்ல, நான் முடிச்சேன். இந்த ரூத்துவின் புஸ்தகத்துல ரூத்துவின் கதை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். யார் இந்த ரூத் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பார். ஒரு இளம் விதவையா இருக்கிறார். அவனின் மாமியார் நெகோமி என்பவளா இருக்கிறார். அவள் கூட இன்னொரு சகோதரியும் இருந்தவளா இருக்கிறார். இவர்கள் இருவரும் எப்படியாப்பட்டவர்கள் சொல்லி வேதம் சொல்லுதுன்னு சொன்னா, நெகோமிங்கிற மாமியார் கணவனை இழந்தவளா இருக்கிறார். தன் 2 பிள்ளைகளை இழந்தவளா இருக்கிறார். கைம்பெண்ணாகி விதவையா இருக்கிறார். அவளோட மருமகளுமாகி அவள்களும் எப்படி இருக்கிறாங்க? புருஷனை இழந்தவளா இருக்கிறார், பிள்ளை இல்லாதவர்களா இருக்கிறார். அப்ப இந்த மூவரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க?
கசப்பு நிறைந்த வேதனைக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. நீங்க சற்றே சிந்திக்கும்படி நான் உங்களிடத்துல ஒரு காரியத்தை எழுப்ப விரும்புகிறேன். இந்த நகோமிங்கிற ஒரு மனுஷி வயது மூர்த்தவள், ஆண்டு அனுபவித்தவள், பிள்ளை பெற்றவள், எல்லா காரியங்களும் அனுபவித்தவள். இந்த ரூத்துங்கிற இளம் விதவை எப்படியாப்பட்டவளா இருக்கிறார்? அவள் பிள்ளை இல்லாதவளா இருக்கிறாள், இளம் விதவையா இருக்கிறாள், தன் ஆசாபாசங்களை அடக்கிக் கொள்ள முடியாதவளா இருக்கிறாள், உறவுகள் இல்லாத ஒரு தனித்த நிலையில் இருக்கிறவளா இருக்கிறாள். கடவுள் உண்டு பண்ணின இந்த மனுஷனிடத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மனுஷனிடத்துல தேவன் ஒரு வெறுமையை கட்டளை எடுக்கிறவரா இருக்கிறார். கசப்பு என்கின்ற வெறுமையை அவளோட வாழ்க்கையில் கட்டளை இடுகிறார். வாழ்க்கையில் இன்பமே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒன்றுமே இல்லை. என்ன இருக்கு அவளுக்கு? திரும்பி பார்த்த வேலை இருக்கா? இல்ல. சொத்து இருக்கா? இல்ல. என்ன இருக்கு? தன் விருப்பத்தின்படி எல்லாம் செய்ய கணவன் இருக்கிறானா? இல்ல. ஒரு தேவை இருக்கு, என் கணவன் இடத்துல போய் கேட்பேன், இருக்கிறானா? இல்ல. என் கணவன் தான் இல்லை, என் பிள்ளையாச்சு இருக்கிறாளா? என் பிள்ளை என்னை பார்த்துப்பான், பிள்ளையும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையின் வெறுமை, வாழ்க்கையின் கசப்பு, சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிற அவளை தேவன் அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். அவளோட வாழ்க்கையில கசப்புகளை தேவன் அனுமதித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் இளம் விதவையாய் ஆனது யாரோட தப்பு? அவளோட தப்பா? இல்ல, தேவன் கொடுத்த வாழ்க்கை, தேவன் எடுத்த வாழ்க்கை. இது போலதான் அன்பார்ந்தவர்களே, உங்களோட வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்கிறார்? அநேக சிரமங்களை உண்டு பண்ணுகிறார். நீ வெறுமையாய் போவதற்கு அல்ல, நீ ஸ்திரப்படும்படி தேவன் அதை உனக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த கசப்பான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு அனுமதித்து இருக்கிறார்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னு சொன்னா, அதற்கு வேதம் விளக்கம் தருகிறது. ஒரு மனுஷனை எது சீர்படுத்துமா? அவன் சந்தோஷம் அவனை சீர்படுத்தாது, அவன் துக்கம் அவனை சீர்படுத்தும். அல்லேலூயா. அவனோட வெறுமை அவனை பலப்படுத்தும், அவனோட இயலாமை அவன் என்ன செய்யும்? கட்டக்கூடியதாய். அதனாலதான் தேவன் என்ன செய்கிறார்? உங்களிடத்தில் வெறுமையை உண்டு பண்ணுகிறார், கசப்புகளை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் இயங்குகிற காரியத்துல, நீங்க விடாய்த்து நிற்கிற காரியத்துல, ஆதரவற்று நிற்கிற விஷயத்துல தேவன் உங்களிடத்துல என்ன செய்கிறார்? இதை உங்களுக்கு அனுமதிக்கிறார். இது நீ சோர்ந்து போடுவதற்கு அல்ல, நீ விழுந்து போவதற்கு அல்ல, மாறா நீ ஸ்திரப்படும்படியாய், நீ வலுப்படும்படியாய் உன்னை என்ன செய்கிறார்? இந்த எட்டியின் கசப்பு வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இந்த சஞ்சலமும் இந்த தவிப்பும் எதற்காக உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது? நீ ஸ்திரப்படும்படியாய். அப்ப அன்பார்ந்தவர்களே, இந்த ரூத்துவின் வாழ்வில் அப்படி நடந்ததா? நான் சொல்லி முடிச்சிடறேன். 1ல இருந்து 4 அதிகாரம் தான் இருக்கு, நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இந்த ரூத்துவின் புஸ்தகம் நல்ல இனிமையான புஸ்தகம். 2 பேர் இருப்பாளுங்க, மன்னிச்சிருங்க, 2 சகோதரி இருப்பாங்க. இந்த நகோமி சொல்லுவா, ஐயோ மகளே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? இளம் பெண்களா இருக்கிறீங்க, என்னிடத்துல வேறொரு பிள்ளை கிடையாது, என்னிடத்துல வேறொருவன் கிடையாது, என்னிடத்துல வேறொரு ஆஸ்தியும் கிடையாது. நான் என்ன செய்வேன்? நீங்க உங்க வீடை தேடி போயிருங்க, உங்களோட வாழ்க்கையை தேடி நீங்க போயிருங்க, உங்க விருப்பத்துக்கு ஏதுவா நீங்க வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வா? இந்த 2 மருமகள் இடத்துலன்னு சொல்லுவா. பெரியவ என்ன செய்வாங்க தெரியுமா? அத்தை, ஐயோ நொட்டி எப்படி போவோம் அத்தை, நீதானே இப்படி எல்லாம் இருந்த, நீ இல்லைன்னா என்னால என்ன செய்ய முடியும், ஐயோ நான் இந்த வாழ்க்கைக்கு தானே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன், இதை விட்டா எனக்கு என்ன தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லி யோசிச்சவ கசப்பு வாழ்க்கை ஏற்க அனுமதியாதவளாய் போனான். வேதம் அப்படியா சொல்லுகிறது. நீங்க வாசிக்கும் போது தெளிவா உங்களுக்கு தெரியும். பெரியவன் என்ன செய்வாங்கன்னா, எல்லாவற்றையும் பேசிட்டு தன் விருப்பத்துக்கு எது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு போயிடுவாள். அவள் வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த அந்த கசப்பின் வாழ்க்கையை, அந்த வெறுமையின் வாழ்க்கையை அங்கீகரிக்காதவளாய் போய்விடுவாள். முடிவில் என்ன ஆகும் தெரியுமா?
அவளை பற்றின விளக்கம் வேதத்துல எங்கேயுமே இருக்காது. நீங்க வாசிச்சு பாருங்க. சரி, தேவன் வைத்திருக்கிற அந்த கசப்பான வாழ்க்கைய, அந்த சோதனைக்குரிய காரியத்தை ஒருத்தவங்களால சகிக்க முடியல. ரூத்து என்கின்ற இளம் விதவை அதை ஏற்றுக்கொள்ளுகிறவளா இருக்கிறார். நகோமியும் அதை அங்கீகரிக்கிறவளா இருக்கிறார். முடிவில என்ன ஆயிட்டு தெரியுமா? இந்த நகோமி தன் சொந்த ஊருக்கு போகிறாள். தன் சொந்த கிராமத்துக்கு போகும்போது ஜனங்கள் சொல்றாங்க, ஓ இது நகோமி தானே, அவ்வளவு அழகா இருந்தாலே, வசதி மிக்கவளா இருந்தாலே, இப்ப வண்ணமா வந்திருக்கிறா. உடனே நகோமி சொல்றாங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். ரூத்துல எடுத்து பாருங்களேன். ரூத்துவின் புஸ்தகம் எடுங்களேன். ரூத்துவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்களே. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை உண்டாக்கினார். என்ன சொல்றாங்க? சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை உண்டாக்கினார். நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நகோமின்னு சொல்லாதீங்க. என் வாழ்க்கையில வெறும் வெறுமையும் கசப்பு மாத்திரம் தான் இருக்கிறது. அப்ப அன்பார்ந்தவர்களே, இங்க நீங்க கவனிக்க வேண்டிய காரியம், கற்றுத்தேர வேண்டிய காரியம், ரூத்துவின் புஸ்தகத்துல ரூத்துவும் சரி நகோமியும் சரி தேவன் காட்டின வழி மீறி போனவர்களா இல்லவே இல்லை. அவர் வாழ்க்கையில தேவன் வைத்திருந்த அந்த வெறுமையை அவர் ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதன்படி வாழ செய்கிறவர்களா இருந்தார்கள். முடிவில என்ன ஆயிட்டு தெரியுமா? இப்படி பேசின நகோமி தான் சொல்றாங்க. 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்களே. 4:14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுகந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும். அங்க சிறுமையை அனுபவித்த நகோமி தான் இங்க என்ன சொல்லப்பட்டு புகழப்படுகிறா? உனக்கு சந்ததியே இல்லை, நீ வருத்தப்பட்டிருந்த, உன்னிடத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி. ஏன்னா 2 பிள்ளைகளை இறந்து போயிட்டான். புத்திர சுகாதாரம் மிகப்பெரிய செல்வம் இல்லாது இருந்தது, நகோமிக்கு இல்லை. ஆனால் ஏற்றுக்கொண்டாள். நகோமி எப்படிப்பட்டவளா இருந்தா? ஏற்றுக்கொண்டவளா இருந்தாள். ரூத்துவும் ஏற்றுக்கொண்டவளா இருந்தாள். முடிவில் என்ன ஆயிட்டு தெரியுமா? நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், அவர்கள் இருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தையா மாறினார்கள். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? கிறிஸ்து பிறக்கத்தக்கதான ஒரு சந்ததியை உருவாக்குறவர்களாய் மாறினார்கள். கிறிஸ்து எப்படி தம்பி பிறந்தாரு? வேத ஆதாரங்கள் இருக்கு. தாவீது வம்சத்தார்ல கிறிஸ்து பிறக்கிறார். தாவீதோட அப்பா பேர் யாரு? என்ன? நீங்க எடுத்து வாசிங்களேன். இந்த ரூத்தோட புஸ்தகத்துல அவர் என்ன செய்வாங்கன்னா, ரூத் தன்னோட வாழ்நாள்ல கடவுளோட வழிகாட்டின்படி அவங்களோட சிறமையை அனுபவிப்பாங்க. அனுபவிக்கப்படும் போது போவாசுங்கிற ஒரு மனுஷன் மூலமா தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். போவாஸ் மூலமா ஒரு சந்ததி உருவாகும். அவர் மிகுந்த செல்வராக இருப்பாங்க, செழிப்பாய் இருப்பாங்க. செழிப்பாய் மாத்திரம் அல்ல, மாறுதலா இன்னொரு காரியம் நடக்கும். அங்க ஒபேதன்ற ஒரு பேரனை நகோமி பெறுவாள், ரூத்து பெறுவாள், ஒபேத் அப்படிங்கிற ஒருத்தர் பெறுவாள். இவர் யார் அப்படின்னு சொன்னா, தாவீதோட கொள்ளு தாத்தா. தாவீதோட தாத்தா, கொள்ளு தாத்தால தாத்தா. அதுக்கு அடுத்து இருக்கிறவர் தான் கொள்ளு தாத்தா. அப்ப பாருங்க அன்பார்ந்தவர்களே, இந்த கசப்பு வாழ்க்கை உங்களை எதை கொண்டு நோக்கி நடத்துதுன்னு சொன்னா, உங்களை ஸ்திரப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க. கிறிஸ்து காண்பித்து போன அந்த மாதிரி அவர் கசப்பான காடை பின்பு கொடுத்தாங்க, அதை வாங்கினார், அதை குடித்தார், பருகினார். முடிவில் என்ன ஆயிட்டு தெரியுமா? நாம் என்னவர்களும் பேசிட்டு இருக்கிறோம். மகா பெரிய ரட்சிப்பு உண்டாயிற்று. அவரே மெய்யான தேவன் சொல்லி நாம் பறைசாற்றுகிறவர்களா இருக்கிறோம். அவர் என்னுடைய தேவன் சொல்லி நாம் மார்த்தட்டி கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, வேதத்துல அநேக உவமைகள் இருக்கிறது. நேரம் இல்லாதபடினா நான் குறிப்பாய் முடிக்க விரும்புகிறேன்.
நீங்க அப்படியே போனீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 36 38 அதிகாரத்துக்குள்ள நீங்க வாசிக்கும் போது ஒருவரை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கும். எசேக்கியா ராஜாங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்படி சிரமத்துக்கு எதுவாய் போனதை தான் நாம் பார்க்க முடியும். அசரியா ராஜா தன் யூத ஜனங்களை வந்து கைது செய்யத்தக்கதான ஒரு சூழ்நிலை உண்டாகிற தருணத்துல அவன் வருகிறான், எருசலேமை முற்றுகையிடுகிறான். எருசலேமை முற்றுகையிட்டு உணவுக்கு வழி இல்லாத ஒரு சிரமத்தை உண்டு பண்ணுகிறான். போர் சூழலை குறித்து உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உணவுக்கு வழி இல்லாத இருக்கிற தருணம் அவங்களும் சிரமப்படுகிறவர்களா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த சிரமம் எல்லாம் எதற்குன்னு சொன்னா, முடிவிலே நீங்க வேதத்துல காண்பிருக்க ஒவ்வொரு சிரமப்படுகிறவர்கள் எல்லாரோட வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மாறாவின் கசப்பை அனுபவித்து இருக்கிற ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில பார்த்திருந்தீங்கன்னா என்னவாய் முடிந்திருக்குன்னு சொல்லி கவனித்தீங்கன்னா, அது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தில் மாத்திரம்தான் முடிஞ்சது. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்துல நான் உங்களோடு பேசுகிற வார்த்தை, தேவ வார்த்தை என்னன்னு சொன்னா, நீ வருத்தப்படுகிறையா? வருத்தப்படாது. தேவன் உன்னை சஞ்சலத்தில் தெரிந்திருக்கிறார். அவர் உன்னை ஸ்திரப்படுத்தவே தெரிந்திருக்கிறார். உன்னை கொண்டு கட்டுவதற்கு. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் தேவன் பார்க்கிறவர் அல்லவே. நம்புகிற மனுஷன் செழிக்கிறவனாய். அவர் ஏன் உங்களை தெரிந்து கொண்டார்? ஏன் உங்களை சிரமப்படுத்தினார்? ஏன் உங்களை அவர் அலட்சியப்படுத்தினது போல காண்பித்தார் என்றால், உன்னை உயர்த்துவதற்கு. அநேக ஜாதிகளுக்கு தாயான ரூத் அரிக்கட்டுகளின் பின்னாடி அலைந்தவர். ஏறோன்னு ஒரு கதிர பொறுக்க யாராச்சும் விடுவாங்களா? யாராச்சும் திட்டிடுவாங்களோ? நம்ம இன்னைக்கு கோதுமை எடுக்க போறோம், அம்மா நீ எங்க போயிடாத, வேற ஒருத்தன் வயலுக்கு போயிடாத, அவங்க திட்டினாலும் திட்டிடுவாங்க. நகோமி சொல்றாங்க, நீ என்ன செஞ்சிரு, என் சொந்தக்காரனா இருக்கிற உனக்கு உதவு கூடியவனா இருக்கிற இந்த போவாசி வயலுக்கு போ. அது நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில அப்படி நடக்கலாம். இதை விட மேலான மோசமான சூழ்நிலைகள் நடக்கலாம். தேவன் ஆசீர்வதிக்கவே இந்த சூழ்நிலையை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். நீ ஸ்திரப்படும் போது உறுதிப்படுகிறாய். நீ உறுதிப்படும் போது தேவ சித்தத்தை செய்ய வல்லவளாய் மாறுகிறாய். நீ வல்லவளாய் மாறும்போது ஆசீர்வதிக்கப்படுகிறவளா இருக்கிறாய். ஆசீர்வதிக்கப்படும் போது என்னவா இருக்கிறோம்? மற்றவர்களால் புகழப்படுகிறவளா இருக்கும். வக்கீலோட புள்ள வக்கீல் ஆவறதுக்கும் வண்டி மாட்டுக்காரன் புள்ள வக்கீல் ஆவறதுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா? அவனுக்கு என்னப்பா, பணம் செழிக்குது, அது படிச்சுட்டு 400 மார்க் எடுத்தானே, 40 மார்க் எடுத்தானே, டியூஷன்ல போய் அவங்க அப்பன் சேர்த்தான், வண்டியில எடுத்துட்டு போய் சேர்த்தான், பிரைவேட் காலேஜ்ல வச்சான். அதுவும் இந்த புள்ள எடுத்துச்சுன்னா வச்சு என்ன மதிப்பு தெரியுங்களா? நீங்க பாருங்களேன், இந்த எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது பாருங்களேன், 450 மார்க் எடுத்தவன் பேர் கூட அங்க பெருமை வராது, 490 எடுத்தவங்க கூட பெருமையா வராது. ஏழை பிள்ளைங்க எடுத்த விஷயம் பெருசா போட போகும். உலகத்தானே அப்படி செய்யும் போது, நம்மை உண்டாக்கின தேவன் உன்னை சீர்படுத்தும்படி, உன்னை உயர்த்தும்படி, உன்னை ஸ்திரப்படுத்தும்படி, உன் இயலாமையில் உன்னை உயர்த்தவும், உன்னை கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கவும், உன்னை கொண்டு வலுப்படுத்தவும் உன்னை சிரமத்துக்கு உள்ளாக்குகிறார். நீ படுகிற சிரமமும் நீ படுகிற வேதனையும் உன்னை கட்டுவதற்கு மாத்திரமல்ல, உன் சந்ததியை கட்டுவதற்கு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நான் முடித்திருக்கேன். அவர் உங்களோடு பேசுகிறவர் ஆனபடியினால் நீ கவனம் உள்ளவனா இரு. நீ கவனம் செலுத்துறவனா இருந்தேன்னு சொன்னா, வேதவசனம் சொல்லுது, இந்த ஜனங்களிடத்துல நான் எவ்வளவோ பேசிட்டேன், இவர்களிடத்துல நான் எவ்வளவோ பேசிட்டேன், இந்த ஜனம் உணர்வில்லாதவர்கள் இருக்காங்க. உன்னிடத்துல தேவன் பேசுகிறவரா இருக்கிறார். நீ உணர்வில்லாதவர்களாய் இருந்தே ஆகில் பலன் இல்லாதவர்களாய் போயிடுவோம். வருத்தத்தை கண்டு, சஞ்சலத்தை கண்டு நாம் தவிர்த்து விட்டவர்களாய் போயிடுவோம். காணாத போன சகோதரியை போல நம்ம வாழ்க்கையில போயிடக்கூடாது. உன் இடத்துல குறை இருக்கிறதா, தேவன் உன்னை வலுப்படுத்துகிறார். நீ சிரமப்படுத்துகிறையா, தேவன் உன்னை கட்டுகிறார், உன்னை கொண்டு போதிக்கிறார். உன்னை நீ ஸ்திரப்படுத்திக்கொள், உன்னை பலப்படுத்திக்கொள். உன் இடத்துல இல்லையா, உனக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னு சொல்லி நம்பிக்கொள்ளவளாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார்.
அவர் உங்களோடு பேசுகிறார் என்பதை நம்புங்க. சரி, நீங்க நம்புறீங்கன்றதை நான் முடிச்சிடறேன். எனக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா பேசிடுவேன். நேரம் இல்லாதனால உங்களை வாட்ட விரும்பல. அதனால நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு போறேன். அன்பார்ந்தவர்களே, நான் எப்பயும் கேட்கிற கேள்விதான். இங்க வந்ததுல இருந்து தம்பிங்க பேசின காரியத்தை அப்படியே ஷார்ட்டா யாரும் சொல்ல முடியுமா? ஆனா நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு தொடர்பு இருக்கு. என்னடா எப்ப பார்த்தாலும் ஒன்னோடு ஒண்ணு தொடர்பு இருக்கு, ஒன்னோடு ஒண்ணு தொடர்பு இருக்கு. முதலாவது தம்பி வந்து பேசுறாரு, மத்தவனுக்கு துரோகம் செஞ்சிருந்தானா நீ வருத்தப்படாத, உன்னை வேலைமா பார்த்தா நீ வருத்தப்படாத, உன்னை புறமே தள்ளுறதா வருத்தப்படாத, அவனோட தப்பிதங்களை நீ எண்ணி பாராதரு. ரெண்டாவது வார்த்தை சொல்றாங்க, நீ முதலாவது ஸ்திரப்படு. இந்த ரெண்டாவது கல்வன் இருந்தா, அந்த ரெண்டாவது கல்வன் உணர்வு அறிந்தவனா இருந்தா, தன்னிலையே அறிந்தவனா இருந்தா, அவன் தேவனிடத்துல இறக்கம் பெற்றவனா இருந்தா, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவனா இருந்தான். மூன்றாவது வார்த்தை சொல்லுகிறார், வந்து பேசுகிறார், நீங்க எப்படி இருக்கணும்? கொடுத்த பொறுப்பில் உற்சாகமுள்ளவரா இருங்க. உன்னிடத்துல சிரமப்படுத்தப்பட்டிருக்கிறாயா? தேவ காரியத்தில் தேவ சித்தம் உன்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ சிரமப்படும்படி தேவன் அனுமதித்திருக்கிறார். தேவன் அனுமதித்த அந்த காரியத்தை நீ அற்பமா எண்ணாதிரு. என்ன செய்யாத? நீ அற்பமா எண்ணாதிரு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அதுவா இருக்கிறது. சீசன் இடத்துல பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்க தாயை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு, உன்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு உன் குடும்பத்தை கட்ட முடியாத பொறுப்பு. நீ சிரமப்படும் காலத்துல தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதான பொறுப்பு உனக்கு கொடுக்கப்பட்டது. நான்காவது வந்தாங்க, 4வது வசனம் சொல்றாங்க, நீ கேட்டிருக்கிற இந்த 3 விஷயத்தையும், இந்த 3 விஷயத்தையும் நீ கை கொள்ளலன்னா நான் சொன்ன இந்த காரியத்தை வாங்கிக்க மாட்டேன். கடைசியா சொல்லிட்டு போறாங்க, நச்சுன்னு ஒரே பாயிண்ட். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து மூலமா எல்லாவற்றையும் செஞ்சுட்டு போயிட்டாரு. எல்லாம் உனக்காக வைத்திருக்கிறது. நீ அனுபவிக்கும்படியாய் அவர் உன் கரத்திலே வைத்திருக்கிறார். ஆனா நீ ஜெயம் கொள்ளலன்னு சொன்னா அவர் கைவிட்டுவாரம்மா. நீ இப்ப சிரமமா இருக்குன்னு சொல்லி ஒதுங்கிட்டேன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை இழந்துருவேம்மா. மற்றவங்களை போல என் வாழ்க்கை செழிப்பாலும் சொல்லி நீ யோசிச்சுட்டேன்னு சொன்னா அவர் உன்னை கொண்டு ஆசீர்வதிக்க நினைச்ச காரியத்தை இழந்துருவே தம்பி. அத 4வது காரியத்தை சொல்லிட்டார். 5வது விஷயத்தை நான் உங்களிடத்துல பேசுகிறேன். 6வது விஷயமா நான் உங்களிடத்துல பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்? நீ சிரமப்படுற, வருத்தப்படாத. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னவா இருக்குது? உன்னை ஸ்திரப்படுத்துறாரம்மா, உன்னை ஸ்திரப்படுத்துறாரக்கா. ஸ்திரப்படுகிறவர்களா இருங்க அப்படின்னு சொல்லுகிறத நான் உங்களோட பேசுகிறேன். அன்பார்களே, கவனமா இருங்க. யாரிடத்துல அதிகமா கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு கணக்கு கேட்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் அதிகமா உதாசீனப்படுத்தப்படுவாங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிறரையை கடினப்படுத்துகிற மனுஷன் சகாயமின்றி சடுதியில் விழுவான். உனக்கு உதவி இல்லாதபடி, தேவனுடைய உதவி உன்னிடத்தில் இல்லாதபடி போகாதபடி உன்னை நீ காத்துக்கொள்ளத்தக்கதாய் என்ன செய்யுங்க? கொடுத்திருக்கிற காரியத்துல உத்தமா ஓடுங்க. அந்த கொஞ்ச நாள் ஓட்டம் உங்களை சிறப்பாய் நடத்த வல்லதா இருக்கும். நீங்க படுகிற அந்த சிரமம், நீ படுகிற வேதனை, நீ படுகிற கஷ்டம், அந்த கசப்பு உன் வாழ்க்கையை மாத்தும். ஏன்னா அது தேவ சித்தம். உன்னை சிறப்படுத்த, உன்னை கட்டவும் தேவன் கொண்டு வந்த அனுமதித்த காரியம். உன்னை போல் உன்னை புடமிட்டு உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவர் உன்னை சிக்ஷிக்கிறவரா இருக்கிறார். உன் களிம்புகள் அகற்ற அல்ல, நீ கட்டப்படுவதற்காக. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். சிறிது நேரத்தை எடுத்துக்க வேண்டாம். நீங்க இவ்வளவு நாள் வந்ததுக்கான சுருக்கத்தை நான் உங்க இடத்துல ஒட்டுமொத்தமா சொல்லிட்டேன். ஒரு சின்ன ஜெபம் செஞ்சிடும். கண்களை மூடுங்களேன். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடுங்க. ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, என்னை நீ நினைவு கூர்ந்திருக்கிறீர். உங்களுடைய ஆவியை எனக்கு தந்திருக்கிறீர். நான் படுகிற சிரமத்தை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. என் தியாகத்தில் விடுதலை செய்ய உம்மால் கூடும். நீர் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் உம்மை நம்புகிறேன். எந்த சூழ்நிலையானாலும் நான் உம்மை நம்புகிறேன் கர்த்தாவே. ரூத்துவை போல் நான் சுதந்திரித்துக் கொள்ள எனக்கு நீர் உதவி செய்வீராக. என் பெருமையும் என் இயலாமையும் கண்டு நான் விழுந்து போக என்னை விட்டு விடாதையும். நீர் வைத்திருக்கிற சித்தத்தில் நான் செயல்படுகிறவர்களா இருக்க எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாள் வரைக்கும் நான் படுகிற பிரயாசத்தை என்னோடு பேசியிருக்கிறீர்.
நான் பட்ட வியாகுலத்தை என்னோடு பேசியிருக்கிறீர். நான் திரும்ப ஓடுவதற்கு எனக்கு பலன் தாங்க கர்த்தாவே. உம்முடைய வாழ்க்கையில நீர் ஏற்படுத்தின இந்த கசப்பான காரியங்கள் என்னிடத்தில் அநேகம் உண்டு ஆண்டவரே. நான் உம்மிடத்துல அநேக கேள்விகளால் துளைத்திருக்கிறேன். ஆவியானவரே, இந்த வேளையில் என்னை மன்னியும். நீர் என்னை உயர்த்துவதற்காக என்னை தொட்டு இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே. நீர் என்னை தொட்டு இருக்கிறீர். நான் ஓடுவதற்கு இன்னும் கொஞ்ச காலம் நான் ஓடுவதற்கு எனக்கு பலன் தாரும் பரிசுத்தரே. நான் இழந்து போனவர்களை கட்டுவதற்கு எனக்கு கிருபை சாயும் ஆண்டவரே. நான் இழந்து போனவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களை கட்டுவதற்கு எனக்கு கிருபை சாரும். நாங்கள் விழுந்து போன கூட்டத்தாரா இராதபடி ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்க பரிசுத்தாவியானவர் உதவி செய்யும். அன்புள்ள ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தான் இந்த நாளில சிறுமத்தின் கட்டுகளை விட்டு நீங்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் ஒரு விடுதலை தந்து இவர்களை மீட்டெடுப்பீராக. இவர்கள் குறைகள் நீங்கி இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்களோட தேவைகள் இந்த நாட்களை சந்திக்கப்படட்டும். தேவரே, கூடிய சீக்கிரத்தில் நச்சாட்சியை அறிவிக்கத்தக்கதாய் நீர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் வெளிப்படுவீராக. ஒவ்வொருவரோடும் இடைபடுவீராக. உங்களுடைய பலத்த கருத்துக்களை ஒப்புவிக்கிறோம். மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.